ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்காக 20 டேஸ் சேலஞ்சு இது பண்ணியிருந்தோம். ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு 20 டேஸ் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். அது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஓகே நானும் வந்து ஸ்டடி பிளான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து 10 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 டேஸ்னு கிடையாது, 11 டேஸ் ஆயிடுச்சு. நேற்று 21 இல்லைங்களா, இன்னைக்கு 22. ஸோ 11 டே ஆயிருக்கு, இன்னும் 9 டே இருக்குது. இந்த 11 டேல யாரெல்லாம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? புக் வச்சிருக்கவங்க, ஆல்ரெடி படிச்சவங்க ஓரளவுக்கு சான்ஸ் உண்டு. 10லேருந்து 11th கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். சின்ன கிளாஸ்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து புக் மெட்டீரியல் எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்மளோட வீடியோ பொறுத்தவரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் 11th ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 4 லெசன் பாக்கி இருக்கு 11th. ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க எக்கனாமிக்ஸ்ன்னும் போது ரொம்ப வேகமா நான் அப்லோட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் எதுவாக இருந்தாலும் டஃப் ஈஸின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ எல்கேஜியே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் போன உடனே எல்லா சின்ன பிள்ளைங்களாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்துடுறோமா? எல்லாம் ஏபிசிடி எதுவுமே கிடையாது. அந்த ஒரு வருஷம் படித்தது தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்னா நம்ம அப்படியே சரளமாக சொல்கிறோம். நம்ம கெத்தாக வந்து ஏபிசினா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பாடுவாங்க பசங்க எல்லாருமே, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் நம்மளும் வந்திருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா கிடையாது. எல்லோரும் இப்போ படித்தவங்க, ஆல்ரெடி படித்து முடித்தவங்க எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு படிக்கும்போது அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் அதை ரிவிஷன் பண்ண, ஒரு டைம் படிக்க, டெஸ்ட்டு எழுத, அப்புறம் அந்த புக்கு என்ன ஆகிடும், கரைச்சி குடிச்சிற அளவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ யாரும் மனசை வந்து இது பண்ணாதீங்க. இவ்வளோ டேட்டா இருக்குது, நான் எப்படி படிக்கிறது, இவ்வளோ பெரிய பாடமாக இருக்குது 11th 3 பார்ட்டாக கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி மைண்டு வந்து இது பண்ணாதீங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகணும். இந்த மாதிரி இன்னும் படிக்கணும் அந்த ப்ரெஷர் தேவையில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நான் வந்து இந்த லெசனை நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னே மைண்டில் நினைங்க. நான் முடிச்சிட்டேன், 20 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எக்கனாமிக்ஸை நான் டோட்டலாக முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைங்க. இன்றைக்கி ஒரு பாடம் எடுக்கிறீங்க, அது முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ முடியல. ஸோ ஈவினிங் ஆக என்ன ஆகும், டைம் போயிடுச்சு, நம்ம முடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம். நான் காலையில் எழுந்துக்கும் போதே நான் இந்த லெசன் வந்து இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன், இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பார்த்து முடிக்க போகிறேன், 3 பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காம நான் முடிச்சிட்டேன், பார்த்து முடிச்சிட்டேன், படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் என்ன ஆகும், ஹாப்பி மோடுக்கு வந்துடும். ஸோ முடிச்சிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வேலைகளும் சீக்கிரமாக, வீட்டு வேலை இருக்கா இல்லை வெளியே ஏதாச்சும் வேலை இருக்கா, ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு வரணும், முடிச்சுட்டு வந்து நம்ம படிச்சிடணும், அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து மைண்ட் வரும், நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும். இதே வந்து நான் இன்னும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். ஒரு கட்டத்தில் வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏதோ ஒரு ரீசன்னால தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும், நான் முடிச்சிட்டேன், என்னால் முடிக்க முடியும். இல்லை ஒரு நோட் வச்சு எழுதுங்க, இன்னும் டைம் இருக்குது, எனக்கு டைம் வந்து இருக்குது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படி, ஆனாலும் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா நோட் வச்சு எழுதுங்க. என்னால் முடியாதது இந்த வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. நான் வந்து சாதிக்க பிறந்தவங்க. என்னால் இதை முடியும், என்னென்ன கோல்ஸ் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், இன்றைக்கி என்னென்ன படிக்கணும் அப்படின்றத எழுதும் போது உங்களுக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். இன்னும் புது ஐடியா இருக்கும், அந்த நாளே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் செய்யாத விஷயங்கள் எல்லாம் கூட ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும். நம்ம மைண்டு நல்லா இருக்கணும் அதுக்காக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கோ, என்னென்ன கோல்ஸ் இருக்கோ அது எழுதுங்க. ஒரு 10 டைம் கூட எழுதுங்க. நான் முடிச்சிட்டேன், நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன். எதுவாக இருந்தாலும் இல்லை, படிக்கிறதுன்றது இல்லை, சேலஞ்சுன்றது இல்லை, ஸோ நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், நீங்கள் அதுவாகவே மாறணும். எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறணும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. இது நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோடய லைஃப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாகவே அது நடந்திருக்கு, அந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஒரு தனியான இடத்துல போய் உட்காருங்க. உட்காரதே ஒரு அமைதியான ஒரு நிலத்தில் உட்காரணும்.
உட்காந்து நம்ம மூச்சு மட்டும் கவனிங்க. பல விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த என்னென்ன தான் வருது அப்படின்றத கவனிங்க. ஒரு சிசிடிவி கேமரா எப்படி வந்து நம்ம மைண்டில் நம்ம ஒரு ரூமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, அதே மாதிரி நம்ம மைண்டை சிசிடிவி கேமராவை நினச்சிக்கோங்க. ஏதாச்சும் 5 மினிட்ஸ் நீங்கள் இது பண்ணுங்கள் போதும். இல்லை எனக்கு 5 மினிட்ஸில் டைம் இல்லை அப்படின்னா எழுந்த உடனே 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். அது நம்ம பிரெயினில் இருக்க அன்வான்ட் திங்ஸு, குப்பை அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். அது என்ன மேம் குப்பைன்றீங்க? மூளையில் எப்படி குப்பை இருக்கும்? ஆமாம், வேஸ்ட்டு நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ் பார்த்துருப்போம், முன்னாடி நாள் ரீல்ஸ் பார்த்துருப்போம், அப்படி இல்லைனா யார் மேலாம் கோவப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம பிரெயினில் வந்து ஓவர் திங்கிங் பண்ணியிருப்போம். அதெல்லாம் மறுநாள் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம்? இப்போ டெய்லி நம்ம வீடு எப்படி க்ளீன் பண்ணுறோம்? டெய்லி வீடு க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால வீடு சுத்தமாக இருக்குது. மூளைக்கு நம்ம மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் டெய்லி ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா யோகான்றது வந்து நேற்று வந்து ஜூன் 21 வந்து யோகா டே. ஸோ அந்த யோகா டே இருக்கிறதுனால சொல்ல, நம்ம ஃபிசிக்கலி மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா யோகா வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் டெய்லி லைஃப்பில் அதை கொண்டு வரும்போது மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் படிக்கிறதுக்கான டிப்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய வந்துட்டுருக்கு. தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிப்ஸை வந்து அடுத்த 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் இருக்க டைமில் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எப்படி படிக்கிறோம், எப்படி எந்த அளவில் நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கோம், அதுதான் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.